தோழர் அந்தராஜ் அவர்களை என்று மறக்க முடியாது, காலம் மறக்க முடியாது. என்னை தெரியுமா தங்கவயல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல் வீரர், புரட்சி பேச்சாளர், தங்கவயல் மண்ணில் மலர்ந்த செம்மலர் அந்துராஜ் அவர்களின் 66வது பிறந்தநாள் விழா முன்னிட்டு நல உதவிகள் வழங்கப்பட்டது. தங்கவயல் கில்பட்ஸ் வட்டாரத்தில் நடந்த இந்த விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுட சுட கமகம சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. தோழர் அந்துராஜ் அவர்களின் மகன்கள் தமது தந்தையின் புகழை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அவரது பிறந்த நாள் மற்றும் நினைவு நாட்களில் இது போன்ற நல உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்த பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோலார் மாவட்ட செயலாளர் பிரபல வழக்கறிஞர் ஆர் ஜோதிபாசு கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சிக்கு தோழர் அந்துராஜ் அவர்களின் பேர பிள்ளைகள் கேக் வெட்ட இருக்கின்றார்கள். தோழர் அந்துராஜ் அவர்களுடைய 66ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா அவர்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தாரோடு இங்கே அனுசரித்து வருகிறார்கள். தோழர் அந்துராஜ் அவர்கள் பற்றி இந்த பகுதி மக்கள் அனைவரும் அறிந்தது. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை இன்னைக்கு யூடியூப்ல பாக்குறோம், டிவில பாக்குறோம், நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். பெத்த தாய் தகப்பன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், பெத்த பிள்ளைகளாலேயே இன்றைக்கு தகப்பனார்கள் எல்லாம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதென்ற ஒரு சூழ்நிலைகளை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு 5 செல்வங்களை பெற்றெடுத்த அந்துராஜ் அவர்கள் தன்னுடைய முதல் மகன் கேப்டன் பிரபாகரன், 2வது மகன் சந்திரு, 3வது மகன் நிரஞ்சன், பிரசன்னகுமார், ஒரு மகள் காமேஸ்வரி, இந்த 5 பிள்ளைகளையும் அவர் ஒரு சரியான முறையிலே வளர்த்தெடுத்தார். தன் தந்தை வாழ்ந்த காலத்திலேயே தன் பிள்ளைகள் வளர்ந்து ஒரு சரியான நிலையை அடைந்தார்கள், உத்தியோகத்திற்கு போனார்கள், திருமணங்களை செய்தார்கள். அவர் இருந்த காலகட்டத்திலே தன் பிள்ளைகள் எல்லாம் அவரை நன்றாக கவனித்துக் கொண்ட காலங்களை பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு உயிரோடு இருந்த காலத்திலே பெற்றவர்களை பார்க்காத காலகட்டத்தில் அவர் மறைந்த பிறகு கூட இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை தோழர் அந்துராஜை பற்றி அவர் நினைத்தது என்ன? தோழர் அந்துராஜ் இந்த பகுதியிலே வாழ்ந்த போது கூட அவருக்கு இதே விதமான எண்ணங்கள் இருந்தது. இன்னைக்கு சிறு பிள்ளைகளை ஒன்று சேர்ப்பது, தாய்மார்களை ஒன்று சேர்ப்பது, பகுதி மக்கள் மத்தியில் படிக்கிற பசங்களை ஊக்குவிப்பது, அவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்குவது, பல நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த மக்கள் மத்தியிலே பேரும் புகழும் பெற்ற தோழர் அந்துராஜ் அவருடைய குணாதிசயம் என்னவென்றால் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்களிடம் கூட மிகவும் அன்பாக சிரித்துக் கொண்டு பேசுகின்ற ஒரு நிலையை கொண்டிருந்தார். இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். செல்வத்திலே சிறந்த செல்வம் அது கல்வி செல்வம் தான். அந்த கல்வி செல்வத்தை ஊக்குவிக்கின்ற வகையிலே அவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை கொடுத்து கல்வியை பற்றி படித்தால் மட்டுமே இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஒருத்தனுக்கு என்ன? அது கல்விதான். அந்த கல்வியை கற்பதற்கு அவர்களுக்கு சிறு உதவிகளை செய்ய வேண்டும், மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அந்த விதத்திலே இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் இந்த தொண்டை செய்து வருகிறார்கள். என்னுடைய வேண்டுகோள் என்ன இந்த சமுதாயத்திற்கு நான் கேட்டுக்கொள்வது என்றால், இன்றைக்கு தங்கவயல்ல இது மாதிரி பல பேர் தன்னுடைய குடும்பத்தாரை, தாயை, தந்தையை நினைத்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தினால் அதன் மூலியமாக இப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு உதவுகின்ற வகையிலே செய்ய வேண்டும். ஆடம்பரமாக செய்து அதை யாருக்கும் பயனடையாத சூழ்நிலை போய் புத்தகம் கொடுப்பது, மருத்துவ உதவி செய்வது, இப்படிப்பட்ட உதவிகளை செய்தால்
அதன் மூலியமாக பலர் பயனடைவார்கள், அதுக்கு மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு தோழர் அந்தராஜ் உடைய பிள்ளைகள் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். அது ஏதோ ஒரு ஆடம்பரத்துக்காக, நாங்க நல்லா இருக்கிறதுக்காக, மத்தவங்க மெச்சிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை அவங்க நடத்தல. அவருடைய இரண்டாவது மகன் சந்திரகுலம் இந்த பகுதியில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கு உருவாக்கினார். பேட்மிண்டன் போர்ட்ஸ் இன்னைக்கு அவரு நடத்தினார். விளையாட்டுல கேஜிஎஃப்ல ஒரு தலை சிறந்த பகுதி இன்னைக்கு அவருடைய மகனுக்கு அந்த இது இருக்குது. அதனால அவர்களுடைய பிள்ளைகள் தன் தந்தை மீது வைத்துக் கொண்டிருந்த பாசம், தோழர் அந்தராஜினுடைய தொண்டு, தொழிலாளராக இருந்து தங்க சுரங்க வாழ்ந்த காலத்திலே தொழிலாளர்களுக்காக போராட்டங்களை நடத்தியவர். கில்பர்ட் பகுதியிலே தாய்மார்களை ஒருங்கிணைத்த, தாய்மார்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கும் மகளிர் அணியை உருவாக்கிய மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் யார் என்றால் அது அந்தராஜ் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இன்னைக்கு கில்பர்ட் இருக்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் தெரியும். அவர்களை திரட்டி வந்து மக்கள் பிரச்சனைக்காக, பொது பிரச்சனைகளுக்காக ஒன்று திரண்டு போராட்டங்களை உருவாக்கிய ஒரு வரலாறு கூட தோழர் அந்தராஜ் அவர்களுக்கு உண்டு. அந்த விதத்திலே அவர்களுடைய பிள்ளைகள் மாற்று விதத்திலே இன்றைக்கு இந்த சேவையை செய்து வருகிறார்கள். அவர்கள் நீடூடி வாழ வேண்டும். அவருடைய தந்தையாரின் பெயரிலே இன்னும் பல விதங்களிலே அவர்கள் செயலாற்ற வேண்டும். தோழர் அந்தராஜ் அவர்கள் கடைசி மூச்சு வரை என்னோடு பயணித்தார். தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனை இன்று கூட பூதாகரமாக இருக்கிறது. ஆனால் இந்த தங்க சுரங்க பிரச்சனைகள், தங்க சுரங்க குடியிருப்புகள் சொந்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இதே பகுதியிலே இருக்கக்கூடிய தோழர் GSS மூர்த்தி, தோழர் ஸ்ரீகுமார் இவர்களோடு இன்னும் பல தோழர்களோடு அவர் டெல்லி ஜந்தர் மந்திரிலே நின்று அவர் முழங்கிய அந்த முழக்கங்கள், அவர் போட்ட அந்த கோஷங்களை இன்று கூட யூடியூபிலே அது உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பன்முகத்தன்மை கொண்ட தோழர் அந்தராஜ் அவர்களை என்று மறக்க முடியாது, காலம் மறக்க முடியாது. அவர்களுடைய பிள்ளைகள் இந்த சேவையை செய்கிறார்கள் என்ற போது அதை நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகின்றேன். அந்த சேவை இன்னும் தொடர வேண்டும். இதன் மூலியமாக மற்ற குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் தன்னுடைய தந்தை தாயாருக்கு மூலியமாக சமூக பணியை ஆற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அந்தராஜ் இல்லாத இந்த கோயிலே இல்லை. மாரியம்ம கோயிலாகட்டும், அந்தனார் கோயிலாகட்டும், எல்லா நிகழ்ச்சியிலும் மக்களோடு மக்களாக பயணித்துக் கொண்டிருந்த அந்தராஜ் அவர்கள் நம்ம ஓட்டு பெற்றிருக்கிறோம். அப்பாவோட 66வது வருஷம் பிறந்த நாள். லாஸ்ட் இயர் நாங்கள் சொல்லியிருந்தோம், இது நாங்கள் இருக்கிற வருஷத்தை ஆளாக்கிக்கிறாங்க, அதனால விளையாட பண்ண பசங்களுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் ஃப்ரீ நோட் பேச அன்னதானம் வச்சுக்கிறோம். இது வந்து இந்த இயரோட முடியாது, இது அப்பாவோட வருஷம் இது தொடர்ந்து நாங்கள் இருக்கிற மட்டும் நாங்கள் என்ன